திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்ராமா போற்றி என்வாள் முதல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்து சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தேவாரம் எம் உயிர் துணையே, திருவாசகம் எம் உயிர் துணையே, நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். அது பழசுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர்பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துரை மன்னா, எது எமை பணி கொள்ளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எது எமை பணி கொள்ளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பெருந்துறை மன்னா பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காலையில அம்மா இன்னைக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடும்போது நால்வர் துதி சொன்னாங்க. அந்த நால்வர் துதியில தேவாரம் எம் உயிர் துணையே, திருவாசகம் என் உயிர் துணையே, நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையன்னு அந்த சொல்ல கொண்டு கூட்டுது என்ற வகையில் நம்ம ஐயா பாடுவாங்க. தருமபுர ஐயா பாடின மாதிரி பாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா அது என்ன பொருள்னு கேட்டா, தேவாரம் என் உயிர் துணையாக இருந்தால் என்னுடைய வினைகள் நீங்கும். வினை நீக்கம்தான் பரிக பலனா இருக்கும் தேவாரத்துல. அதனால வினை நீக்கத்துக்கான தேவாரம் எம் உயிர் துணை. 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கிறேன் சொல்கிற போது மாயையை உதறுவதற்கு திருவாசகம், வல்வினையை சுடுவதற்கு தேவாரம். அப்புறமா கடைசியா சொன்னாங்க அம்மா அந்த இது நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணை. அந்த பெரியவர்கள் பெருமை தெரிந்தால் நம்முடைய சிறுமை தெரிய ஆணவம் அடங்கும். ஆக சைவ சித்தாந்த அடிப்படையான அந்த மும்மலத்துக்கு முப்புறமாவது மும்மல காரியம் என்று அந்த பாடலை நினைவுபடுத்துற மாதிரி 3 முறை சொன்னாங்க. வாழ்க சித்ரா, வாழ்க வாழ்க. அப்படியே சித்ராமா, மாலையில நீங்க வரது இல்லையம்மா? மாலையில எனக்கு அந்த டைம் தூக்கம் வந்துருதுங்கய்யா. அந்த நேரம் முழிச்சேன்னா விடியற வரைக்கும் தூக்கமே வரமாட்டேங்குதுங்க ஐயா. ஓ சரி சரி சரி. இல்ல எதுக்காக கேட்டேன்னா, பொதுவாவே காலையில திருப்பள்ளி வச்சு பாடினா இரவுல பொன்னூசல் பாடுது. நார்மலான வழக்கமா எழுந்து பாடிடுவேன். எழுந்த உடனே திருப்பள்ளி வச்சு 10 பாட்டு சொல்லிடுவேன். இரவு படுக்கும்போது பொன்னூசல் பாட்டு தூங்கிடுவேன். அது என்னோட ரொம்ப நீண்ட நாள் வழக்கம். அது அதை இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு நினைச்சேன். உங்களால முடியலன்னா சாமி பாட சொல்ல. நீங்க திருப்பள்ளி நீங்க பாடுங்க, இரவுல திருப்பள்ளி அவரை பாட சொல்லுவேன், பொன்னூசல் அவரை பாட சொல்லுவேன். எடுத்துட்டா உடம்பு இதாயிடும். அதே பாருங்க. வாழ்க வாழ்க. ஆனா இன்னைக்கு சொன்ன உடனே இந்த ஞாபகம் வந்தது, நினைவுபடுத்துறேன். வாழ்க. முப்புறமாவது மும்மல காரியம்தான்
தேவாரம் என் உயிர்த்துணையே, திருவாசகம் என் உயிர்த்துணையே, நால்வர் பொற்றாள் என் உயிர்த்துணையே. இசைக்காக அதை 3 முறை கூட்டி பாடினாலும் அதற்கும் ஒரு உள்பொருள் இருக்கிறது. அதுதான் நம்முடைய சைவம்னு சொல்றதுக்காக சொன்னேன். வாழ்க வாழ்க. ஐயா எங்க ஆரம்பி சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு திருவேலிமலை பதிகம் பண்ணியா 35? 35. திருச்சிற்றம்பலம். இதற்கு 34 பதிகம் பாடுங்க ஐயா. நேற்று போன் பண்ணிருந்தீங்களா வாட்ஸ்அப்ல? நான் அடியானு ஐயா. இல்லைங்க ஐயா, மிஸ்டு கால்னு போட்டிருந்தது வாட்ஸ்அப்ல. அது பழசா இருக்குங்க. அந்த பழசா இருக்குங்க அது. அப்படியா? சரி சரி சரிங்க சார். நன்றிங்க நன்றிங்க. வணக்கம் நன்றி வணக்கம். நான் இப்ப ஆரம்பிக்கலாம் ஐயா. நடராஜ ஐயா இல்லையா? வெள்ளப்பட்டாரா? ஆமா ஐயா. திருவேழிமலை. சரிங்க. திருவேழிமலை 35வது பதிகம். அதே தக்கராகப்பண் இரவு பண்ணுல முதல் பண்ணாக நாழிகை 30 33 நாழிகையில நேரம் வந்து மாலை 6 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் பாடுற மாதிரி அமைந்த அந்த 7:30 மணிக்குள்ள பாடுற பதிகம். ராகம் வந்து காம்போதின்னு சொல்லுவாங்க. அதுல காவிரி தென்கரையிலே 61வது தலமாக மயிலாடுதுறை திருவாரூர் பகுதியில அந்த பேரளம் பூந்தோட்டம் பக்கத்துல இருக்கிற அந்த தலம். அங்கே இந்த பதிகத்தை பற்றிய அந்த பெரிய புராண பாடல் 542. அப்போது அறையார் விரி கோவணகாடை ஒப்பு ஓதரும் திருப்பதிகத்தில் இசை பாடி மைப்போத போது அமர் கோயில் போயினார் கைப்போது சென்னியின் மேல் கொண்டு கவுனியனார். இந்த அறையார் விரி கோவண ஆடை என்ற அந்த பதிகத்தை பாடிக்கொண்டே திருவேழிமலைக்கு வருகிறார். வருகிற போது தன்னுடைய கையை சென்னி மேல் வைத்து வணங்கி கொண்டு வருகிறார் கவுனியர் என்று செக்கிழார் பெருமான் சொல்கிற பாடல். சென்னி மேல் கை வைத்து பாடிய பதிகம்னு சேக்கிழார் சொல்றார். வாழ்க வாழ்க. முதல் பாடலையா? நன்றிங்க. முதலாம் திருமுறையில் 35வது பதிகமாக திருவேலிமலை பதியின் மீது தக்கராக பண்ணிலே பாடப்பட்ட அறையார் விரிகோவண ஆடை என்ற பதிகம். முதலாம் திருமுறையில் 35வது பதிகமாக தக்கராக பண்ணிலே திருவேலிமலை என்ற பதியின் மீது பாடப்பட்ட பதிகம். திருச்சிற்றம்பலம். அறையார் விரிகோவண ஆடை நரையார் விடையோர் தினயந்தான் விரையார் பொழில் வேலிமிழலை உரையார் உணர்வார் உயர்வாரே. விரையார் பொழில் வேலிமிழலை உரையால் உணர்வார் உயர்வாரே. திருச்சிற்றம்பலம். வேலிமிழலை பெருமானே உரையால் உணர்வார் உயர்வாரே என்ற பாடி அந்த பதிகம் கைப்போது சென்னிமேல் வைத்து பாடிய பதிகம் என்று சேக்கிழார் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். வாழ்க. 2வது பாட்டு. பூனைதல் பூரி புன் சடைதன் மேல் கனைதல் ஒரு கங்கை கரந்தான் வினையில் அவர் வீழிமிழலை நினைவில் அவர் நெஞ்சமும் நெஞ்சே. 3வது பாட்டு. சித்திரம்மா 3வது பாடல் படிங்க. அழவல்லவர் ஆடியும் பாடி எழவல்லவர் எந்தை அடிமேல் விழவல்லவர் வீழும் இழலை தொழவல்லவர் நல்லவர் தொண்டே. விழவல்லவர் வீழும் இழலை தொழவல்லவர் நல்லவர் தொண்டே. திருச்சிற்றம்பலம். அழவல்லவர் ஆடியும் பாடியும் என்று சொல்லி பெருமான் அழலாயிருக்கிறான்.
ஆடுவது அவன் வேலை, பாடுவது சக்தியின் வேலை. பாடுதல் என்பது பெண்மை, ஆடுதல் என்பது ஆண்மை. இப்ப அந்த கலாச்சாரத்தை மாத்திட்டாங்க. ஆனால் நம்ம அந்த பழைய மரபை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக பாடப்பட்ட பாடல். வாழ்க. உறவம் பொறிபன் 4வது பாட்டு. அம்மா பரிமள அம்மா வாங்கம்மா, 4வது பாடல். சிவாய நம்ம ஐயா. உறவம் புரிபுன் சடைதன் மேல் அறவம் மறையார்த்த அழகன் பிறவும் பொழில் வீழிம் மிழலை பரவும் அடியார் அடியாரே. பிறவும் பொழில் வீழிம் மிழலை பரவும் அடியார் அடியாரே. பெருமானை யார் பரவுகிறதோ அவர்தான் அடியார்கள். நம்மள நாமே மனிதன் புகழ்ந்து கொண்டால் அது உலகியல். ஆனால் பெருமானை பரவ வேண்டும். வீழிமிழலை பெருமானை பரவும் அடியாரே உண்மையான அடியார் என்று சொல்கிற பாடல். வாழ்க. கரிதாகிய நஞ்சுண்டவன். 5வது பாடல். ஐயா ராஜா ஐயா வாங்கய்யா. ராஜா ஐயா, ராணி அம்மா. கரிதாகிய நஞ்சனி கண்டன் வரிதாகிய வண்டு அரை கொன்றை விரிதார் பொழில் வீழிம் இழலை உரிதா நினைவார் உயர்வாரே. உரிதா நினைவார் உயர்வாரே. நமக்கு ஒரு பிழைகள் யார் யாரோ நினைத்திருக்கிறோம், அதனாலே வினை கூடுகிறது. வீழிமழை பெருமானை உரிமையாக நினைத்தால் நாம் உயரலாம் என்பது ஞானசம்பந்தர் வாக்கு இந்த பாட்டுல. உரிதா நினைவார் உயர்வாரே. 6வது பாட்டு. சடையார் பிறையான். சடையார் பிறையான் சரி பூத படையான் கொடி மேலது ஓர் பைங்கண் விடையான் உரை விழிமியலை அடைவார் அடியார் அவர் தாமே. அடைவார் அடியார் அவர் தாமே. திருச்சிற்றம்பலம். ராணியம்மா சுப்பிரபாதம் பாடுற மாதிரி இருக்குது. வாழ்க வாழ்க. விழலையான் அடி சேர்வார் மிழலை அடைவார் அடைவார் அடியார் அவரே. பெருமானுடைய திருவடியை நினைப்பவர்கள் அடியார்கள். திருவடியிலே ஆர்ந்தது. அடியார் என்பது வெறும் வேடம் அல்ல. அடியார் என்பது பெருமானுடைய திருவடியிலே உள்ளத்தை ஆர்ந்திருத்தல் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க. 7வது பாட்டு. வெறியார் கமல். வெறியார் கமழும். ஐயா பாலசுந்தரம் ஐயா வாங்கய்யா. சிவாய நம்ம ஐயா. செரியார் கடலும். செரியார் அக்கழலும் சிலமார்க்க நெறியார் குழலோடு நின்றான் வெறியார் பொழில் சூழ் மிழலை அறிவாரவலம் அறியாரே. அறிவாரவலம் அறியாரே. காலுக்கு உள்ள அடிகளிலே சிலம்பு என்பது பெண்மைக்குரியது, ஆனா கடல் என்பது ஆணுக்குரியது. அனியார் கடல் என்பது சிவனை குறிக்கும், சிலம்பு என்பது சக்தியை குறிக்கும். நம்முடைய வழிபாடு சிவசக்தி வழிபாடு. வெறும் சிவனை மட்டுமே வழிபடுற மரபு வேறு. நம்முடைய சித்தாந்த சைவத்திலே சிவசக்தியாக வழிபடுவதுதான் நம்முடைய மரபு என்பதை நினைவூட்டுகிற அமைந்த கடலும் சிலம்பும் என்று இரண்டையும் ஒரு சேர நினைக்க வேண்டும் என்று பெருமான் ஞானசம்பந்தர் சொன்ன சொல். வாழ்க. உளையால் வலி ஒல்க. ஐயா ஐயா நான் பாட்டுங்களா ஐயா? லலிதா பாலசுந்தரம் பாடுங்கம்மா. ஐயா பாடுறேன் ஐயா. நமச்சிவாய். உலையா வலி ஒல்க அரக்கன் வலையா விரல் ஊன்றிய மைந்தன் விளையார் வளைவேர் விழலை அலையா வருவார் அடியாரே. அலையா வருவார் அடியாரே. நமச்சிவாய் ஐயா. ராவணன் என்பவன் 10 தலையோடும் 20 தோளோடும் கையிலையை தூக்கினான். அவர் சிறு விரலால் ஊன்றி அவனுடைய ஆணவத்தை அடக்கினார். ஆணவத்தை அடக்குவதற்கான ராவனுடைய நினைவு. வாழ்க. 9வது பாட்டு. மருள் செய்து இருவர். அம்மா தமிழரசிம்மா வாங்கம்மா. சிவாய நம்ம ஐயா.
மருள் செய்து இருவர் மயலாக அருள் செய்தவன் ஆரழலாகி பெருள் செய்தவன் வீழிம் மிழலே தெருள் செய்தவ தீவினை தேவே தெருள் செய்தவன் வீழிமிழலே தெருள் செய்தவ தேவினை தேவே. யான் எனது அந்த செருக்கோடு அடிமுடியை தேடிய போது பெருமான் அழலாக நின்றான். அதை நினைத்தால் நம்முடைய வினைகள் தீரும் என்ற வகையில அமைந்த 9வது பாடல். வாழ்க. அடுத்து 10வது துலங்கும் நெறியான். ஐயா முனிசாமி ஐயா வாங்கய்யா. துலங்கும் நெறியார் அவர் தொன்மை வளங்கொள்ளன் வளங்கொள்ளன் மின் புள்ள மந்தேரை விலங்கும் பொழில் வீழிமிழலை உலங்கொள்பவதம் வினை போய்வே. ஐயா சொல்லுங்க ஐயா. நன்றி. புத்தரும் அமணர் வளங்குள் நெறியார் துளங்கும் நெறியார் அவர் தொன்மை என்பது புத்தர்களும் சமணர்களும் இந்த உலகத்தில அறத்தை பேசி கடவுளை மறந்த அந்த மாயையின் அடையாளமா இருக்கிறார்கள். அவர்களை வளம் வல்லாமல் பெருமானை வளம் வர வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. 10 நளிர்காழியும். கார்த்தி இருக்கீங்களாப்பா? நளிர்காழியுள் ஞான சம்பந்தன் 11வது பாடல் பாருங்களா? நான் பாட்டுங்களா ஐயா? கூப்பிடுறவங்க பாட்டுமா? நளிர்காழியுள் ஞான சம்பந்தன் குழார் சடையான் அடி கூற மெலிரார் பொழில் வீழும் நிழலை கிளர் பாடவல்லார் கிளை கேடே. திருச்சிற்றம்பலம். அப்போ குளிரார் சடை என்று சொல்கிற அந்த கங்காருடைய திருவடியை பற்றி பேசுபவர்களுக்கு எந்த விதமான கேடுமில்லை என்று சொல்கிற கடைக்காப்பு. வாழ்க. அடுத்து திருச்சிற்றம்பலம். அடுத்து 36வது பதிகம் திருவையாறு. பண் அதே தக்கராக பண்ணிலே இரா பண் முதல் பண்ணாக 33 நாழிகையில மாலை நேரத்துல 6லேருந்து 7:30க்குள்ள காம்போதி ராகத்துல பதிகம்னு பண்ணமைப்பெல்லாம் நம்ம பெரியவர்கள் அப்படியே நேரம் அதெல்லாம் குறித்து சொல்லியிருக்காங்க. அதை ஏற்கனவே நினைவுபடுத்தி கொண்டால் நம்முடைய மாயை விலகும். அந்த பண்ணமைப்பை நம்ம பாட முடியலன்னாலும் அந்த அமைப்பை சில செய்திகள் தெரிஞ்சுக்கிறா மாயை விலகும். அதே மாதிரி தலங்கள் காவிரி தலம் இது வடகரையிலே 56வது தலமாக தஞ்சைக்கு வடமேற்கே ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்குது. பெருமான் செம்பொற்ஜோதியாகவும் அறம்பளர்த்த நாயகியாகவும் இருக்கிறார்கள். செம்பொற்சோரின்னு தேவாரத்துல செம்பொற்சோரின்னு தேவாரத்துல பாடியிருக்கார். அந்த பெருமாட்டை அறம்பளர்த்த நாயகி. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை 2த்தையும் மாத்திவிட்டு வேற மாதிரிலாம் பேர் சொல்லுவாங்க. ஐயா டீசனுக்கு தர்ம சம்பர்தனின்னு ஒரு பேர் வைப்பாங்க. அதெல்லாம் என்னுடைய வைதிகள் வேலை. சரி இருக்கட்டும். அதுக்கு இதற்குரிய பெரிய புராண பாடல் 949. மாடு புனல் பொன்னி எழுந்து வடகரையில் நீடு திருநெய்த்தானம் ஐயாறு சேர்ந்திரஞ்சு பாடு தமிழ் மாலைகளும் சாத்தி போய் ஆடல் புரிந்தார் திருப்பழனம் சென்று சேர்ந்தார். திருநெய்த்தானம், திரு ஐயாறு, அது பேர் என்ன பக்கத்துல நெய்த்தானம், ஐயாறு, பழனம் அதெல்லாம் பக்கத்துல இருக்கிற பதியங்கள். அதையெல்லாம் நினைவு கூட்டுகிறவா அமைந்த பாடல்கள். வாழ்க. கலையார் மதியோடு உரநீரும்.
அம்மா பத்மதி அம்மா வாங்கம்மா. முதலாம் திருமுறை 36வது பதிகம் 1வது பாடல். நான் கொடுங்கய்யா, நான் எடுத்து வைக்கிறேயா, நேற்று ஊருக்கு போயிருந்தேன். நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. அம்மா வேலாட்சி அம்மா வாங்கம்மா. சிவாயினமே ஒரு நிமிஷங்க ஐயா. கேட்டுங்கம்மா. சிவாயினம். கலையார் மதியோடு நீரும் நிலையார் சடையார் இடமாகும் மலையாரும் மாமணி சந்தோ உடலையார் புனல் சேருமையாரே மணி சந்தோடலையார் புனல் சேருமையாரே. சிவா திருச்சிற்றம்பலம். திருவையாறு என்றதெல்லாம் காவிரி ஆற்ற கரையில் இருக்கிறது. அந்த காவிரி கரையிலே முத்துக்களும் சந்தனங்களும் அப்படியே அள்ளி கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற வகையிலே இயற்கையை விவரித்த பாடலாக அமைத்திருக்கிறார். 2வது பாட்டு மதியொன்றிய கொன்றை. ஐயா கணபதி ஐயா வாங்கய்யா. 2வது பாடல். செவ்வாய் திருமணம் ஒரு நிமிஷம் இருக்கையா, முதல்ல எடுங்க ஐயா. மொபைல்லயே சைவம்.org போயிட்டு எடுப்பாரு. 1:36:2. சிவா திருச்சிற்றம்பலம். மதியொன்றியே குன்றை பயந்த மதியொன்ற உரை வைத்தவர் வாழ்வு மதியினொடு ஒளிவாடம் மதியும் பயில் தின்றவையாரே மதியினொடு ஒளிவாடும் மதியம் பயில்கின்றவையாரே. சிற்றம்பலம். இந்த பாட்டுல மதி என்ற சொல்லை 4 வரிகளிலும் பயன்படுத்தி அந்த 4 வரிகளை மதி என்பது முதல்ல இருக்கிற மதி என்பது சந்திரனை சொல்லும் என்றால், அடுத்த வரியிலே சொல்கிற மதி என்பது அறிவை குறிக்கும். அவன் சந்திரனை தலையிலே ஏந்திருக்கிறான். இடபபாகனத்தை அறம் வளர்க்க வேண்டும் என்ற அறிவோடு அவன் அதை ஏந்திருக்கிறான் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடலாக அதை அமைத்திருக்கிறார். வாழ்க. அடுத்து 3வது பாட்டு. அம்மா ஆண்டாளம்மா வாங்கம்மா. 3வது பாடல். கொக்கின் இறகு. கொக்கின்கென்னோடு வண்ணே பொக்சடையார் கிடமாகும் திக்கின்னிசை தேவர் வணங்கும் அக்கின்னிராயரை தையாரே அக்கின்னையாராய் தரை தரதையாரே. சிவாயினம். கொக்கின் இறகோடு வன்னின்றது. கொக்கிறகுன்னு ஒரு மரம். அந்த மலர்கிற பூவை எடுத்து பெருமானை வழிபடுவது. அதே மாதிரி வன்னி என்பது அந்த மரத்தினுடைய இலையை எடுத்தது. பத்திர புஷ்பம் சொல்லி பெருமானை பூவும் நீரும் கொண்டு ஒரு வழிபாடு, பூவும் பச்சிலையும் கொண்டு வழிபது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலைன்னு வன்னி பச்சிலையை அவர் நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. 4வது பாட்டு சிறை கொண்ட. ஐயா ராஜாராம் ஐயா வாங்கய்யா. சுவானவையா. சிறை கொண்ட புறம் அவை சிந்த கரை கொண்டவர் காதல் செய் கோயில் மறை கொண்ட நல்வானவர் தம்மில் அறையும் ஒளி சேரும் ஐயாரே மறை கொண்ட நல்வானவர் தம்மில் அறையும் ஒளி சேரும் ஐயாரே. திருச்சிற்றம்பலம். சிறை கொண்ட புறம் என்பது முப்புறம். முப்புறமாவது மும்மல காரியம் என்றது நமக்கு பெருமான் மாயை இதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாயவும் அருள் புரிகாண்டு
சித்தாந்த சைவத்தை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. அடுத்து 5வது பாட்டு உமையாள் ஒரு பாகமதாக. ஐயா சதானந்தன் ஐயா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். உமையால் ஒரு பாகமதாக சமைவார் சார்விடமாகும் அமையாருடல் சோதரமுத்தும் அமையாவரும் அந்தன் அமையாவரும் அந்தன் ஐயாரே. சிற்றம்பலம். உமையா ஒரு பாகமதாகனு பெருமான் தன்னுடைய கருணையை சக்தியாக பாகமாக வைத்திருக்கிறான் என்று அமைந்த பாடல். 6வது பாட்டு தலையின் தொடை. அம்மா சித்ராமா வாங்கம்மா. 6வது பாடல். தலையின் தொடை மாலை அணிந்து கலை கொண்ட கையினர் சேர்வாம் நிலை கொண்ட மனத்தவர் நித்தம் மலர் கொண்டு வணங்கும் ஐயாரே. நிலை கொண்ட மனத்தவர் நித்தம் மலர் கொண்டு வணங்கும் ஐயாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஆன்மாவின் ஆணவத்தை அடக்குவதற்காக பெருமான் சுடுகாட்டிலே உள்ள மண்டை ஓடுகளை எடுத்து மாலையாக அணிந்திருக்கிறான் என்று சொல்லி அதற்காக நம்மளும் அந்த மண்டை ஓட்டை வச்சு விழுவாது. ஆனால் நம் உள்ளம் குளிர வேண்டுவதற்காக காலையில பூக்கிற அந்த மலர்களாலே வழிபட வேண்டும் என்ற ஞானசம்பந்த பெருமான் சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து 7வது பாட்டு வரமுன்றிய. அம்மா பரிமேலாமா வாங்கம்மா. 7வது பாடல். வரம் ஒன்றியமா மலரோன்றன் சிரம் ஒன்றை அறுத்தவர் சேர்வான் பரனின்றிவார் தரும் பொன்னி அரவம் கொடு சேரும் ஐயாரே. பறை நின்றிவார் தரு பொன்னி அரவம் கொடு சேரும் ஐயாரே. திருவையாறு காவிரி என்ற பொன்னி ஆற்றங்கரையில் இருக்கிறது. அந்த பொன்னி ஆறு வேகமாக ஓடுகிற போது அந்த பொன்னி அரவம் என்று அந்த தண்ணி ஓடுகிற சலசல என்ற ஒலியை நினைவு அரவுதல்னா ஒலித்தல்னு ஒரு பொருள். அந்த வகையில அந்த காவிரியினுடைய ஒலி எப்போதும் கேட்டுக்கொண்டு இருக்கிற மாதிரி அந்த திருவையாறு என்று சொல்லுவார்கள். அரவம் என்பது பாம்பு என்பது சொல்லுவோம் ஒரு மரபு. அது இல்லாம பொன்னி அரவம்னு பாடுறதுனால பொன்னியினுடைய சலசல ஓசை என்று சொல்வதும் ஒரு வகை. வாழ்க. அடுத்து 8வது பாட்டு வரை போன்ற. ஐயா வாங்கய்யா. ராஜா ஐயா. அடுத்தது ராணி உடனுரை ராஜா ஐயா. வரை ஒன்றது எடுத்த அரக்கன் சிரம் மங்க நெறித்தவர் சேர்வாம் விரையின் மலர் வேதகு பொன்னி திரை தன்னோடு சேரும் ஐயாரே. திரை தன்னோடு சேரும் ஐயாரே. அரக்கன் சிரம் இருக்கிறது 10 தலையை தன்னுடைய ஒரு சிறு விரலால் அடக்கினான் என்பதுதான். வாழ்க. சங்கக்கயனும் அறியாமை பொங்கும் சுடரானவர் கோயில் கொங்கில் பொலியும் புனல் கொண்டு அங்கின் எதிர்காட்டும் ஐயாரே. அங்கிக்கு எதிராட்டும் ஐயாரே. சிவாய நம. கொங்கில் பொலியும் புனல் கொண்டு அங்கிக்கு எதிராக இருப்பவன் அவன் நீராகவும் நெருப்பாகவும் இருக்கிறான் என்று இருநிலனாய் தீயாகி நீருமாகி என்ற பாடலை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. அடுத்து 10வது. ஐயா லலிதாவுடன் முறைய பாலசுந்தரம் ஐயா. லலிதாமா 10வது பாடல் 11வது பாடல் முறையா பாடிடுங்கம்மா.
பாலசுந்தரம் ஐயா. லைன்ல இருக்காங்களா? இருக்காங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. கலையார் கலி காழியர் மண்ணல். 10வது பாட்டியா? 10வது பாட்டாங்க. நல்லது ஐயா, நல்லது ஐயா. நீங்க 10வது பாட்டுங்க, அம்மா 11வது பாட்டம். சரியா சரியா ஐயா. துவராடைய தோல் உடையார்கள் கவர் வாய்மொழி காதல் செய்யாதே தவராசர்கள் தாமரையானோடு அவர் தாம் அணையம் தன்னையாரே அவத்தம் அணையம் ஐயாரே. நன்றி ஐயா. பொதுவாக புத்தர்களும் சமணர்களும் காடுரை வாழ்வு என்று சொல்லி அவர்கள் துறவிகளாக இருந்தார்கள். அதனாலே துவராடையும் தோலாடையும் அவர்களுக்குரியது. சைவர்களுக்கு வெள்ளை ஆடை தான் என்பதை நினைவுபடுத்துற மாதிரி அவர்களுடைய அந்த சமணர்கள் புத்தர்களை அவர்கள் சொல்லுத அவர்களை காதல் செய்யாதே, அவர்கள் மேல் அன்பு செய்யாமல் வீடுமிழலையான் மேல் அன்பு செய்ய வேண்டும் என்று ஞான சம்பந்த பெருமான் பரசமய கொளரியாக இருந்து பாடிய பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க ஐயா. நான் பாடுறேன் ஐயா. கலையார் கலி காழியர் மன்னன் நலமார் தரு ஞான சம்பந்தன் அலையார் புனல் சூழும் ஐயாற்றை சொல்லுமலை வல்லார் துயர் வீடே அலையார் புனல் சூழும் ஐயாற்றை சொல்லுமாலை வல்லார் துயர் வீடே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெருமான காலங்கத்தால பூவும் நீரும் சுமந்து ஆட்ட வேண்டும். ஆனால் அது குளிர்காலத்தில் அது முடியலன்னா வெறும் சொன்மாலையாலே வழிபட்டால் கூட போதும். ஐயாற்றை சொல்மாலை வல்லார் துயர் வீடு என்று. அதனால அந்த நாம் படிக்கிற அந்த திருமுறையாகிய சொல்மாலையாலே நம்முடைய துயர் தீரும், வீடு பெறலாம் என்ற அந்த இதை நம்ம மனித வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி சூழலை திருக்கடைக்காப்பில சொல்லியிருக்கார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்து திரு பனையூர் 37வது பாட்டு. இதுவும் தக்கராக பண்ணிலே இராப்பண் முதல் பண்ணாக 30-33 நாழிகையில மாலையில 6-7:30 மணியில காம்போதி ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் காவிரி தென்கரையிலே 13வது தலமாக இருக்கிறது. பேரடம் திருவாரூர் சாலையிலே அந்த சன்னாநல்லூருக்கு அடுத்து அங்கே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இங்கே இருக்கிற அந்த பெருமான் அழகியநாதர் பெருமாட்டி பெரிய நாயகி. இங்க இருக்கிற ஞான சம்பந்தருடைய புராணத்துல பெரிய புராணத்துல 519வது பாட்டு. காழியார் வாழ வந்து அருள் செய் கவுனிய பிள்ளையார்தாம் ஆழியார் அறிய ஒண்ணா அண்ணல் ஆரூர் பணிந்து அரிது சொல்வளம் வாழியா வாழிமால் யானையின் உரி அழகார் பனையூர் பணிந்து வாழி மாமரை இசைப்பதிகம் பாடி அப்பதியில் வைகே. பனையூர் என்பது அங்கே பெருமான் அந்த யானையை குறித்த பிரானாக இருக்கிறான். அந்த பெருமானுக்காக இசையோடு பாடிய பாடல் என்று செக்கிழார் பெருமான் அறிமுகப்படுத்துகிறார். அறவச்சடை மேல் மதிமத்தம். நன்றிங்கய்யா. முதலாம் திருமுறை 37வது பதிகம். திரு பனையூர் என்ற பதியின் மீது தக்கராக பண்ணிலே பாடப்பட்ட பதிகம். மீண்டும் ஒரு முறை. முதலாம் திருமுறை 37வது பதிகமாக தக்கராக பண்ணிலே திரு பனையூர் என்ற பதியின் மீது பாடப்பட்ட பதிகம். அரவ சடைமேல் மதி மத்தம் என்ற பதிகம். திருச்சிற்றம்பலம். அரவ சடைமேல் மதி மத்தம் விரவி பொலிகின்றவனூராம் நிரவி பல தொண்டர்கள் நாளும் பரவி பொலியும் பனையூரே பரவி பொலியும் பனையூரே. திருச்சிற்றம்பலம்.
அறவச் சடைமேல் மதி என்பது தன்னை சரணடைந்தாரை தன் தன்னை மேலே தாங்கும் பிரானாக சந்திரசேன இருக்கிறான் என்பதை நினைவுபடுத்தும் பாடல். இரண்டாவது, எண்ணொன்றில் இணைந்தவர் தம்பால். நன்றிங்கய்யா. வேலர் செம்மா இரண்டாவது பாடல் பாடுங்கம்மா. சிவாய நம. எண்ணொன்றி நினைந்தவர் தம்பால் உன்னின்று மகிழ்ந்தவனோராம் கண்ணென்றொழு சோலையில் வண்டு பண்ணொன்றொளி செய் பனையூரே பண்ணின்றொளி செய் பனையூரே. சிவா திருச்சிற்றம்பலம். ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லைன்னு திருநாவுக்கரசு நாயனார் பாடிய பாடலை நினைவுபடுத்துமாறு எண்ணொன்றி நினைந்தவர் தம்பால் என்று ஞானசம்பந்தர் மனதை ஒருமைப்படுத்த வேண்டும், ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞானசம் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். மூன்றாவது, அலரும் செரி செஞ்சடை. அம்மா வாங்கம்மா, தமிழரசி அம்மா. அலரும் எரி செஞ்சடை தன்மேல் மலரும் பிறை ஒன்று உடையானூர் சிலரென்றும் இருந்தடி பேன பலரும் பரவும் பனையூரே. சிலர் என்றும் இருந்தடி பேன பலரும் பரவும் பனையூரே. திருச்சிற்றம்பலம். நாம் சிலராயிருந்து திருமுறை பாடினாலும் இதை பலரும் கேட்கும் வகையிலே அமையும் என்று நினைவுபடுத்துற மாதிரி சிலரும் பலரும் என்று பாடியிருக்கிறார் ஞான சம்பந்தர். வாழ்க வாழ்க. அடுத்து இடியார் கடல் நஞ்சு, நான்காவது பாட்டு. ஐயா முனிசாமி ஐயா வாங்கய்யா, நான்காவது பாடல். இடியார் கடல் நஞ்சமுதுண்டு பொடியாடிய மேனி நான் அடியா தொழ மன்னவரேத்த படியார் பணியும் பனையூரே. நன்றி. அவ காலையில இருந்து பெருமானை அடியார்கள் எல்லாம் சேர்ந்து தொழுதால் இந்த மன்னவர்கள் வீடும் நாடும் நலம் பெறும் என்று சொல்லு வகையிலே அமைந்த பாடல். அது மன்னவர் எல்லாம் மன்னவர், அது சில இடத்துல மன்னவர்னு போட்டுருக்க, சில புத்தகத்துல அடியார் தொழ மன்னவர் ஏத்த என்பது நம்ம சில அடியார்கள் சேர்ந்து தொழுதால் அதன் மூலமாக இந்த நாடும் வீடும் வளம் பெறும் என்பதற்கான அமைந்த அது பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க. அரையார் கடல் சேர். கார்த்திகேயன் அஞ்சாவது பாட்டு. 1:37:5. கார்த்தி வாய்ப்பு இருக்கா? இருக்குங்கய்யா. சொல்லுமா. அஞ்சாவது பாட்டு. அரையார் கழல் மேல் அறவாடம் பழிந்தே தவனூராம் பொறையார் மிகு சேர் விளமல்க பறையார் ஒளி செய் பனையூரே பறையார் ஒளி செய் பனையூரே. திருச்சிற்றம்பலங்க. அது அந்த பனையூர் என்பது பெருமான் ஆணை உரித்த பிரானாக இருக்கிறான் என்று சேர்க்கிற இந்த பதிகத்தை நினைவுபடுத்தினார். அவன் ஆணை உரித்த பிரானாக இருந்தாலும் பலி தேர்பவன இருக்கிறான், நம்முடைய ஆணவத்தை பலி கொள்கிறான் பிரம்ம கபாலத்திலே என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். ஆனா அதுக்கு உண்டான விச்சாரண வடிவத்துல வெள்ளிக்கிணத்தை வச்சு பொற்காசு கட்டுங்கிறாங்க. வாழ்க. ஆறாவது பாட்டு. ஐயா கணபதி ஐயா, அணியார் தொல் வரவேற்ப, ஆறாவது பாடல். சிவாத்து சிற்றம்பலம். ஒரு நிமிஷம் ஐயா. எடுங்கய்யா எடுங்க, சைவத்துல எடுத்துட்டு வாங்கய்யா. சிவாய நம. சிவாய நம சிவாய நம சிவ சிவா. அணியாதொழவல்லவை
மயிரேத்தே மணியாருடையாடோர் தனியார் மலர்குண்டிரு போதும் பணிவார் பயிலும் பனையூரே அணியாதுழவல்ல மயிரேத்தே மணியார் பிறருடையானோர் தனியார் மலர்ந்து போதும் பணியார் பயிலும் பனையூரே பணிவார் பயிலும் பனையூரே. சித்திரமணம் சிவா. நன்றி ஐயா. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நனிநாகரீகர் என்ற வகையிலே நமக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமுதை தந்து நஞ்சை அவன் உண்ட நனிநாகரிகனாக திகழ்கிறான் என்பதை உணர்த்துகிற பாடல் இது. வாழ்க. அடுத்த 6வது பாட்டு 7வது பாட்டு அடையாதவர். ஐயா பூஜ்வாக்கம் நடராஜன் ஐயா வாங்க. 7வது பாடல் 1:37:7. நன்றிங்க. புதுசா வந்திருக்காரு ஐயா. புதுசா வந்திருக்காரு. ஆமா ஐயா, நம்ம இதுல இணைஞ்சிருக்கிறாரு ஐயா. நன்றிங்க நன்றிங்க ஐயா. வருக வருக வரவேற்பு. நன்றிங்க. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய நம. அடையாதவர் புகையில் சீரும் விடையான் விரவார் கரியின் தோல் அடையாதவர் மூயையில் சீரும் விடையான் விரலார் கரியின் தோல் உடையானவன் என் பலபூத படையானவனோர் பனையூரே உடையானவன் என் பலபூத படையானவனோர் பனையூரே. நன்றிங்க ஐயா. பூசுவாக நடராஜன் பழாடியா நினைச்சா இன்னைக்கு புத்தடையராட்டார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பெண்ணை புதுமைக்கும் பேர்த்தம பற்றியன. வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்து 8வது பாட்டு இலகம் முடி பத்துடையாரை. அம்மா ஆண்டாளம்மா வாங்கம்மா. நன்றி ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இலங்கும் மூடி பத்துடையானை அனல் கண்டாருள் செய்தவம் மன்னல் உலகில் உயிர் நீர் நிலமற்றும் பல கண்டவனோர் பனையூரே பல கண்டவனவோர் பனையூரே. சிவா. திருச்சிற்றம்பலம். இலகும் முடிபத்து உடைய இராவணன் என்ன பண்ணா? பெருவிரலாலே ஊன்றிய போது அலறினான். அலல் என்பது அவன் அலறினான் என்ற பொருள். அப்படி அலறுகிற போது அவனுக்கு அருள் செய்தார். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ராவணன் சாமகீதம் பாடினா வாங்கி சிறந்து சாமகீதம் பாட சொல்லி கொடுத்தாருன்னு கதெல்லாம் விடுவாங்க. ஆனால் அவர் ராவணன் 5 எழுத்து ஓதினான். 5 எழுத்து பதிகத்துல இருக்கும். அதனால அவன் எதனாலே அருள் பெற்றான்? 5 எழுத்து ஓதியனாலே அருள் பெற்றான் என்பதை 5 எழுத்து பதிகத்தை சொல்லி காட்டுவார். அதை இங்க நினைவுபடுத்துற மாதிரி அலல் கண்டு அருள் செய்த எம் அண்ணல் ராவணன் 5 எழுத்து ஓதி அருள் பெற்றான் என்பதை நினைவுபடுத்துகிற பாடல் இது. வாழ்க வாழ்க. வரமுன்னிய ஐயா சதானந்தன் ஐயா வாங்க ஐயா. 1:37:9. சிற்றம்பலம். வரமுன்னி மகிழ்ந்து எழுவீர்கள் சிரமுன்னடி தாழ வணங்கும் பிரமனோடு திருமால் அறியாத சிரமுன்னடி தாழ வணங்கும் பிரமனோடு மாலறியாத
பரமல் உரையும் பனையூரே. பெருமாள் என்ன செய்தார்? பூமியை தோண்டி அவனுடைய திருவடியை தேடிக்கொண்டு போனார். அப்படி திருவடியை கொண்டு போனதனாலே அவருக்கு பெருமானை எளிதாக இருந்து அவருடைய ஊர்தியாக தாங்குகிற புண்ணியம் கிட்டியது. ஆனால் பிரமன் என்ன பண்ணா, ஆணவத்தோடு மேல போனான்னு சொல்லுவாங்க. அது அன்னப்பற மேல போனது. கடைசியில பார்க்காததெல்லாம் பார்த்தேன்னு சொன்னதுனால அவனுக்கு கோயில் கட்டி வழிபட மரபே போயிற்று என்ற வகையை அந்த செய்தியை நினைவுபடுத்துகிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வாழ்க அழிவல்ல அமரருடு தேரர். 10வது பாட்டு. அம்மா 10வது பாடல் பத்மாவதி அம்மா எடுத்துட்டீங்களாம்மா? வாய்ப்பு இருக்கா? கேக்குறையா? நன்றிம்மா, நன்றிம்மா. கேட்டா 2 புண்ணியம், பாடினா 1 புண்ணியம், கேட்டா 2 புண்ணியம். வாழ்க. அம்மா பரிமள அம்மா வாங்கம்மா. ஐயா 10வது பாட்டையா? ஆமாமா ஆமாம்மா. அழிவல்ல மணரொடு தேரர் மொழி அல்லன சொல்லிய போதும் இழிவில்லதோர் செம்மையினான் ஊர் பழியில்லவர் சேர் பனையூரே. இழிவில்லதோர் செம்மையினான் ஊர் பழியில்லவர் சேர் பனையூரே. சமணர்களுக்கு சைவருக்கு என்ன வித்தியாசம்னா, சமணர்கள் நல்ல அருமையா மொழி சொல்லுவார்கள், அறம் கூறுவார்கள். ஆனால் அவர்கள் பேச்சோடு பேச்சுக்கெல்லாம் பிறர் தம்மை புறமே பேசி கூச்சிலேன் ஆதலாலே கொடுமையை விடுமாறோரேன் என்று அந்த சமணனுடைய அந்த திறத்தை நாவுக்கரச பெருமான் பாடுகிற வரையிலே அவர்கள் மொழி அமைந்திருக்கும். அதனால அவர்கள் சொல்ல கேட்க வேண்டாம். ஆனால் சைவர்களாகிய நாம் பேசும் அந்த பேசப்பட்டேன் என்னடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் என்ற நிலையிலே நாம் சைவர்களாக இருப்போம் என்ற வகையிலே அந்த செய்திகளை நினைவுபடுத்த பாடலாக இந்த 10வது பாடல் அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. கடைசியா பாரார் விடையான். சித்ராமா இறுதி பாடல்மா. பாரார் விடையான் பனையூர் மேல் சீரார் தமிழ் ஞான சம்பந்தன் ஆராத சொல் மாலைகள் 10 ஊரூர் நினைவார் உயர்வாரே. ஆராத சொல் மாலைகள் 10 ஊரூர் நினைவார் உயர்வாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அப்போ 10 பாடினாதான் உயர முடியும். ஒரே ஒரு பாட்டை பாட்ட முதலும் கடைசியும் பாடினா இசைதான் ரசிக்கலாமா தவிர, ஆனால் 10 பாடினால்தான் நம்முடைய பெருமானுடைய நினைவினாலே நாம் உயர முடியும் என்பதை 10 என்னது ஊரூர் நினைவார் உயர்வார என்று பதிக பலன் சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான். அதனால பதிகத்தை முழுசா படிக்கணும். அப்படி முழுசா படிச்சாதான் அதற்கு பலன் என்பதை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. இதோட நிறுத்திக்கலையா? நம்ம விஷயத்தை நாளைக்கு வச்சுக்கலையா? மணி 11 ஆயிடுது. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சொல்லலாம் ஐயா. வாழ்த்து சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு என்னன்னு கேட்டா, சித்ராமா இரவுல வர முடியலன்றாங்க, காலையில திருப்பி வச்சு பாருங்க. இந்த நிகழ்ச்சியிலேயே அவங்க பொண்ணு சொல் பாடி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு. அம்மா சித்ராமா 1வது பொண்ணு பாடிடுங்கம்மா. சீரார் பவளங்க. சிற்றம்பலம். சீரார் பவளங்கால் முத்தும் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அடியா நாள் மலர்த்தாள் அடியேற்கு நாராயணன் அடியா நாள் மலர்த்தாள் நாயடியேற்கு. நாய் என்பது நன்றி உணர்ச்சியின் அடையாளமாக சொல்லணும். வாழ்க வாழ்க.
பாருங்கம்மா. ஆடியோ சரியா வரலமா? ஐயாம்மா இருங்க ஐயா, மறந்துருச்சுங்க ஐயா பாட்டு. ஐயா நான் பாடிடுறேங்க ஐயா. ஐயா நான் அவங்க பாடுவாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஐயா அவங்க புத்தகத்தை வச்சு பாடுவாங்க. ஒரு நிமிஷம் ஆகும். அதுங்க சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை நீதமர்ந்து நாராயணன் அடியா நாராயணன் அரியா நாள் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராகு தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் அருள் தாளினை பாடி போரார்வீர் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ போரார்வீர் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. சிற்றம்பலம். பொதுவாகவே கோயிலுக்கு போனா காலையில திருப்பள்ளி எழுச்சி பாடுறதோ இரவுல பொன்னூசல் பாடுறதோ ஒரு மரபு தானே தவிர பெருமானை எப்போ வேணாலும் ஊஞ்சலாட்டலாம். அவன் உள்ளத்தில் இருக்கிறான், அவன் எப்போ வேணாலும் ஊசலாட்டல் செய்யலாம். இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க்கை அடையாளமாக பாடப்பட்டது இந்த பொன்னூசல் பாடல் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். வாழ்க வாழ்க. இப்ப மணி நல்லவன இவர் நடனம் பாடலாம். வாழ்த்து. நன்றிங்க சிவாய. இல்ல ஆமா, சித்ராம்மா தான் சொல்லுவாங்க யார் யாருக்கு எப்ப பாடணும் சாமி அனுமதிச்சாதான் பாட முடியுன்ற மாதிரி. அதனால சாமி கொஞ்சம் பிரேக் பண்ணிருக்காரு, நம்ம எடுத்துக்கலாம் அதை அப்படின்னு நான் டேக் ஓவர் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நினைவுபடுத்தி கரெக்டா பாடிட்டாங்க. நன்றிமா. எப்பவுமே யாராவது பாட ஆரம்பிச்சா தயவு செய்து அவங்க யாரையும் ஓவர் டேக் பண்ண வேண்டாம். அவங்கள கொஞ்சம் நடராஜ் ஐயா, நடராஜ் ஐயா, ஆமா சொல்லுங்கம்மா. நான் தான் கேட்டு கிடப்பேன் நான் பாடுறேன்னு. நீங்க கூட இப்ப நீங்க கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க ஐயா. என்ன மாதிரியே கேக்குறாருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ஐயா. ஏன்னா நான் தூங்கிட்டேன். அப்படிங்களா ஐயா? சிவசிவா நிகழ்ச்சி போயிடுச்சேன்ற ஒரு பயம், அது இல்லாம நம்ம பாட முட்டமே அப்படின்ற ஒரு இது, நமக்கு நம்ம ஒரு பாடு கூட பாடலன்ற ஒரு இது வேற ஒண்ணு இல்ல. நானும் சாதாரண மட்டும் தானே. அதுதான் ஐயா, உண்மையிலேயே இந்த இடத்துல என்ன மாதிரியே நீங்க வந்து நான் நினைச்சுக்கிட்டேன் ஐயா. சந்தோஷம், சிவசிவா, சந்தோஷம் ஆயி போச்சு. நடுல ஒரு பாட்டு பாடி புத்தகர் ஆயிட்டாங்க. சரிங்க, சந்தோஷம் ஐயா, நல்லது ஐயா. அது எனக்கு சித்ராமா ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுட்டு நான் சீரார் பவளங்கால எடுக்கலான்னு பார்த்தேன். சாமி திருப்பி அங்கேயும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டார். ரைட். இல்ல எந்த பாட்டா இருந்தாலும் யாராவது பாட தொடங்கிட்டாங்கன்னா அது நம்ம குறுக்க பூந்து அடுத்து நான் பாடன்னு சொல்லக்கூடாது. தெரியுங்கய்யா, தெரியுங்கய்யா, நிச்சயம் தெரியுங்கய்யா. இருந்தாலும் நிதானமே கண்டிப்பா தெரியுங்கய்யா. சித்ராமா கண்டிப்பா, ஏன்னா அவங்களுக்கு கொடுக்காத விஷயமா, அவங்களுக்கு தெரியாத விஷயமா, நிச்சயம் சாமி ஏதோ நிச்சயம் ஏதோ பண்றாரு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, இது நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாருக்குமே உரிய செயல். எனக்கு சேர்த்து உள்ள பாடம் இது. நன்றி சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே நாம் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் ஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறையை நாம் பாராயணம் செய்து வந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வருகிற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். இந்த நிகழ்ச்சி நம்மோடு இருந்து நடத்தி கொடுத்தவர் சிவத்திரு நெறியாளராக இருந்து நடத்தி கொடுத்தவர் சிவத்திரு சிவனகம் அருளர் செய்யா அவர்கள். நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லகுதொரும் கழுமல வல்ல நகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க
கூடம் வாழ்க செவ்வேலேறே மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒரு முறை என்னுடைய முடிப்பதற்கு முன்னாடி ஒரு 4 வரி ஐயா. ஆமா ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷமா முடிப்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, நம்ம சாம்ப சிவன் 7:30 மணிக்கு போன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைச்சா அவர் என்ன பண்ண போனாரு. அதை பார்த்த உடனே நான் நினைச்ச செய்தி என்ன, நான் வந்து அந்த ஒரு நாள் வர முடியாதப்போ ஒரு பதிகத்துக்கு உள்ள பெரிய புராண பாடலை நட்டப்பாடை பண்ணக்கூடிய 22 பதிகத்துக்கு லிஸ்ட் போட்டு அனுப்பிச்சிருந்தேன். ஒருவேளை தக்கராகத்துக்கு அந்த மாதிரி லிஸ்ட் கேட்கிறாரோன்னு அதுக்காக தான் போன் பண்ணோன்னு நினைச்சிட்டேன். அந்த லிஸ்ட்டை நான் இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன், சரிங்களாயா? அதனால பதிகம் பாட சொல்ல அந்த பெரிய புராண பாட்டு எண்ணு இருந்தா இப்ப நீங்க அந்த பதிகத்தை நீங்க படிக்கலாம். நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. ஒரு பதிகத்தை எண்ணம் போட்டு அந்த திருஞான சம்பந்தர் தேக்கிழாரோட பெரிய புராண பாட்டு எண்ணு ஞான சம்பந்த புராணத்துல, சரிங்களா? அந்த லிஸ்ட் நான் இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன். அன்னைக்கு நட்டப்பாடு காமிச்சா இன்னைக்கு வந்து தக்கராக நடுவில் ஒரு வாரமா நான் கொஞ்சம் வேற ஒரு வேலை இருந்தனால செய்ய முடியல. அப்பவே செய்யணும்னு நினைச்சேன். நீங்க சொன்னதுமே அந்த 4 பக்கம் எடுத்துட்டையா கற்பகம் யூனிவர்சிட்டியில போட்டிருந்த பதிகத்தல்றன்னு அந்த 4 பேஜ் எடுத்து வைக்கையா. இல்லையா, அது வந்து வரலாற்று முறையில போட்டிருக்கேன், அந்த லிஸ்ட் இல்லையா? அது நான் தப்பா நினைச்சிட்டேன். அது பன்முறையில் இல்ல, வரலாற்று முறையில இருக்குது அது. ஆமாய்யா அந்த பாட்டுக்கு சரிங்க சரிங்க நான் பாத்துக்கிறேன். இப்ப பன்முறையில படிக்கிறேன். அவங்க போட்ட லிஸ்ட் வரலாற்று முறை இருக்குது, அது தப்பு. அதனால நான் தனியா வந்து பன்முறையில நான் ஒரு லிஸ்ட் டைப் எழுதி என்னோட இதுல எழுதி வச்சிருக்கேன், நோட் புக்ல எழுதி வச்சிருக்கேன். அதை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதை வச்சுதான் நம்ம நட்டப்பாடைக்கு போட்டா இப்ப தக்கராகத்துக்கு நான் போட்டுறேன், சரிங்களா? சரிங்க. இது ஏற்கனவே நான் நடராஜன் ஐயாட்ட சொன்னையா, அந்த புக்ல இருக்கிறது இதுவும் தப்பா வருது, பதிகா எதில் இருக்கிற என்னங்கிறது தெரியலன்னு பாத்தையா. சரியா, நன்றியா, பாத்துக்கிறியா? அது தப்பு இல்ல. அவங்க வந்து அது வரலாற்று முறைக்கு உள்ள பாடல அந்த அப்படியே போட்டிருக்காங்க. அதை இவர் எழுதியிருக்காரு. வரலாற்று முறையில நம்ம வெள்ளைவாரனார் வந்து அது அப்படி எழுதியிருக்காரு. அதனால அவங்க அந்த மாதிரி போட்டாங்க, அதை வச்சு போட்டாங்க. அவங்க புத்தகத்தை பன்முறையில பிரிண்ட் பண்ணாங்க. ஆனா அந்த பெரிய புராண பாடல வரலாற்று முறைகளோட தான் போட்டுட்டாங்க. அது யாரும் மிஸ்கைட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதனால அந்த லிஸ்ட் வந்து வரலாற்று முறைக்கு அது பொருத்தமா வரும். நம்ம பெரிய புராணம் படிக்க சொல்ல வரலாற்று முறையில் அது சரியா வரும். அவர் எப்படி தோளுடைய செவன்ல ஆரம்பிச்சு கல்லூர் பெருமனர் எப்படி பாடி கொண்டு போனான்றத சேக்கிழாரோட வாக்கால கொண்டு போறதுக்காக அதை தயாரிக்கப்பட்ட லிஸ்ட். அது பன்முறைக்குன்னு தனியா ஒரு லிஸ்ட் இருக்கு. ஒரு பண்ணுக்குரிய பாடல் தலங்கள் மாறி மாறி வரும். பன்முறையில நம்ம படிக்கிறோம், அதுக்குரிய பெரிய பாடம் நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும். அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துறேன், சரிங்களா? படிக்கலாம், வரலாற்று முறையில அப்படி படிக்கலாம், 3 முறையா படிக்கலாம். மாயைதனை உதரவும் வல்வினையை சுடவும் வலம் சாய அமக்கவும். முதல்ல பன்முறையினாலே நம்முடைய மாயை விலகும், தலைமுறையினாலே நம்முடைய வினைகள் சுடும், அந்த வரலாற்று முறையில் நம்முடைய ஆணவம் அடங்கும். அந்த வகையில 3 வகையா படிக்கலாம். அதுக்கு பெரிய புராண பாட்டு மாறி மாறி வரும். நம்ம பன்முறை படிக்க நான் பன்முறையில உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துறேன், சரிங்களா? வாழ்க. அதுதான் நீங்க போன் பண்ணுங்க. வாழ்க. நன்றிங்க.